சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள் ஆகும். சதுப்பு நிலம்னா என்னென்னா ஈரப்பதம் நிறைந்த காடுகளை தான் சதுப்பு நிலங்கள்னு சொல்கிறோம். இவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். இது எப்படி இருக்குன்னா, பெரிய ஆறு இருக்கிற இடத்துலையோ இல்லாட்டி பெரிய ஏரிகள் இருக்கிற கரைகளிலோ சதுப்பு நிலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சதுப்பு நில நீர் நன்னீராகவோ உவப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். இதை சதுப்பு நிலத்தில் இருக்கிற நீர் நல்ல நீராக இருக்கலாம், இல்லாட்டி உவர்ப்பாக இருக்கலாம், இல்லாட்டி கடல் நீராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கினை அளிக்கின்றன. உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள். இது ஒரு பொறுத்துகளில் கேட்கலாம். சிதம்பரத்தில் இங்கே சிதம்பரத்தில் என்ன இருக்குது? பிச்சாவர சதுப்பு நிலக்காடுகள். முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள். சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்களாகும். சிதம்பரத்தில் பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள், முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள். சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம். சிதம்பரத்தில் பிச்சாவரம் முத்துப்பேட்டை, சென்னையில் பள்ளிக்கரணை, காஞ்சிபுரத்தில் செம்பரம்பாக்கம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்படுற சதுப்பு நிலங்கள் ஆகும்.